Hi beautiful souls, welcome back. இந்த கிளைமேட்ல மழை வருது சில இடங்களில் ரொம்ப குளிர் இருக்கு. கேரளாலும் கொஞ்சம் குளிர் தான், ஆனால் காற்று, ஆனால் அவ்வளோ மழை கிடையாது. இந்த கிளைமேட்ல நம்மள அருமையான ஒரு ரசம், அந்த செளி இருந்தாலும் நெஞ்சு கஃபம் இருந்தாலும் அதெல்லாம் போகிறதுக்காக நாட்டுக்கோழியில் ஒரு பிரமாதமான ரசம் எப்படி செய்வோன்னு பார்ப்போமா. ரொம்ப சுறுசுறுக்குன்னு இருக்கோ, அருமையாக செமையாக இருக்கோ கைஸ். நாட்டுக்கோழி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் நார்மல் ரசத்துக்காலும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம். ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஒரு மண் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் இவையெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் நம்ம அதிகமாக போடலாம். வழக்கமாக ரசத்தில் நம்ம போடுறதா தட்டி வச்ச ஜீரகம், அப்புறம் மிளகாய், ஓகே, பெப்பர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இவையெல்லாம் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ண பிறகு நம்ம தட்டி வச்ச நாட்டுக்கோழி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி இல்லைன்னா ஃபாரம் கூட யூஸ் பண்ணலாம். தக்காளியை நான் அரைச்சி போடுறேன். ஒரு 3 தக்காளி தொலியை சீவி நல்லா அரைச்சி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த தக்காளியோட பச்சை மண்ணை போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கல்லுப்பை ஊற்றி நல்லா கொதிக்கணும். இந்த கொதியிலே நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் வெந்துடும். கொஞ்சம் காயம், புளி தண்ணி, மல்லி இலை இதெல்லாம் போட்டு இன்னொரு பாயில் கொடுத்தா அவ்வளோதான். ரொம்ப செமையான கோழி ரசம், நாட்டுக்கோழி ரசம் ரெடியாக இருக்குது. கோல்டு இருக்கிறவங்க இல்லாதவங்களும் சாப்பிடலாம். நான் இது அருமையான ஒரு வெங்காயம் ஆம்லேட் கூட பேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வருது. லவ் யூ ஆல், பாய்.